ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இப்போ நம்ம யூ ஆர் பவர்ஃபுல் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் டே 2ல் இருக்கிறோம். இன்னைக்கு டேட் March 13, ரைட்? ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிப்பேன் இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோவில் நான் காலையிலேயே வாக்கிங் போகும்போது யோசிச்சு வச்சுட்டேன். என்ன திங்க் பண்ணேன்னா, நான் அப்படியே என்னோட மனசுக்குள்ள இருந்து பேசுறேன். ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா, வெற்றியாளர்களை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். இதுதான் லைஃபோட சீக்ரெட். பயங்கரமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம் கூட. ரொம்ப சிம்பிள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. மற்றவங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ, மற்றவங்களுக்கு எது எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் நீங்க ஈஸியாக்கிக்கணும். புரியுதா? நான் உங்க மனசோட பேசுறேனா? ஆமா மக்களே, அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. மற்றவங்களுக்கு. ஸோ இதை நான் இந்த டாபிக் பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, சீக்கிரம் முடிக்கணும்ன்ற வேற ஒரு திங்கிங் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு மாணவனும் வந்து டேட்டா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப முக்கியம். இது கவனிங்க. மெஜாரிட்டி பீப்புள் ரெண்டு விதமா மக்களை பிரிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஒன்று போட்டுக்கிறேன், இங்க ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இங்க வந்து மைனாரிட்டின்னு கூட சொல்ல வேணாம். ஓகே, இது தப்பு. ஓகேவா? மெஜாரிட்டி, மைனாரிட்டி. ஓகே, ஸோ அதாவது பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் எடுத்துடுறேன், நான் அப்படியே சொல்றேன் நான். ஓகே, சீக்கிரமும் முடிக்கணும். ஓகே, அதாவது பெரும்பான்மையான மக்கள் ஓகே பார்த்தீங்கன்னா லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. லைஃப்பை வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, என்ன அன்பு, எப்படி சொல்றது இந்த விஷயத்த? சரி, ஓகே, நான் திருப்பி அதுல இருந்தே வர்றேன். ஓகே, மற்றவங்களுக்கு கஷ்டமான ஓகே, உங்களை உங்களை நீங்க சுத்தி பாருங்க. ஓகே, அவங்களுக்குலாம் எது எதுலாம் கஷ்டமோ அதெல்லாம் நீங்க ஈஸி ஆக்கிக்கணும். நல்ல ஒரு உதாரணம் மூலியமா சொல்லணும்னா, ஓகே, காலையில எந்திரிச்ச உடனே உடற்பயிற்சி செய்யறதுங்கிறது கஷ்டம். அதை நீங்க எளிமையாக்கிக்கணும். படிக்கிறது, அப்புறம் ஒரு டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். அதை நீங்க எளிமையாக்கிக்கணும். ஆக்சுவலி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்றவங்களுக்கு எது எதெல்லாம் கஷ்டமோ ஓகே அதை எல்லாத்தையும் நீங்க எளிமையாக்கிக்கணும். இதுதான் வந்து லைஃபோட சீக்ரெட். வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு வழின்னே சொல்லலாம். பெரும்பான்மையான மக்கள் பாத்தீங்கன்னா ஓகே உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. நீங்க வேணா காலையில நீங்க வேணா காலையில பாருங்க. ஒரு 5% இல்லைன்னா 10% குறைவான மக்கள் தான் வந்து காலையில வந்து இந்த உடற்பயிற்சி, இந்த ஜிம்மு, அந்த போறது வைக்கிறது ஓகே இவங்கெல்லாம் நீங்க அழகா பிரிக்கலாம். அப்புறம் பெரும்பான்மையான மக்களால
நாக்கை கட்டுப்படுத்த முடியாது. ஃபுட்டு, அப்புறம் வாய் பேச்சு. நாக்கை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுலயே வந்து ரெண்டு விஷயம் அடங்கிடும். ருசியா சாப்பிடுறது. நான் தப்பு சொல்ல வரல, நான் சொல்ல வர்ற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சோ நாக்கை அடக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அது நீங்க எளிமையாக்கிக்கணும். ரெண்டு. அப்புறம் மூணாவது, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறை சம்பந்தமான அறிவு தேடல் உங்ககிட்ட இருக்கணும். அந்த துறை சம்பந்தமான அறிவு தேடல். நீங்க பிசினஸ்ல இருந்தாலும் சரி, மியூசிக்ல இருந்தாலும் சரி, ஓகே, இல்ல வியாபாரத்துல இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் அதை பத்தியான அறிவை வளர்த்துக்கணும். அதை பத்தியான பாடங்களை நீங்க புஸ்தகத்திலிருந்தோ இல்ல நம்மளுடைய இன்டர்நெட் மீடியா மூலமா இருந்தோ நீங்க டெய்லியும் அது கூட தெரிஞ்சுக்கணும். பெரும்பான்மையான மக்கள் இந்த அறிவு தேடல்ல ஈடுபட மாட்டாங்க. அந்த விஷயத்தை நீங்க எளிமையாக்கிக்கணும். அவ்வளவுதான். சோ மற்றவங்களுக்கு கஷ்டமான விஷயத்த எது எதெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் எது எதெல்லாம் பெரும்பான்மையான மக்களுக்கு கஷ்டமா இருக்கோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக்கிக்கணும். எளிமையாக்குறதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடணும். புரியுதா? அதுலதான் உங்களோட சக்சஸே அடங்கி இருக்கு. சோ அப்படி மத்தவங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்ட்டு நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. பாத்தீங்கன்னா அதுல எக்ஸசைஸ் வரும், அப்புறம் இனிப்பு சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்ஸ், படிக்கிறது. படிக்கிறதெல்லாம் பெரும்பான்மையான மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். உங்களுடைய வாழ்வை முன்னேற்றக்கூடிய செயல்கள் எல்லாமே கஷ்டமான விஷயங்கள். அது எல்லாத்தையும் நீங்க எளிமையாக்கிக்கணும். அவ்வளவுதான். சோ எளிமையாக்கிக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன். ஆனா அது எளிமையா எப்படி பண்றது அப்படின்னா, ஓகே, நீங்க எந்த துறையில ஓகே எக்ஸல் ஆகணும், சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஓகே, அது கூட வந்து டெய்லியும் வந்து ஒரு 1/4 மணி நேரம் முதல்ல ஆரம்பிங்க. 1/4 மணி நேரம், அப்புறம் அரை மணி நேரம், அப்புறம் 3/4 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம் டெய்லி செலவு பண்ணணும். தொடர்ந்து இயங்கணும். அந்த தொடர் இயக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நீங்க இது வந்து மத்தவங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள்லாம் எது எதெல்லாம் மத்தவங்களுக்கு கஷ்டமோ அதெல்லாம் நீங்க எளிமையாக்கிக்கணும். நான் இப்ப இந்த சொன்ன இந்த மேற்கோளை ஓகே, நீங்க நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, நீங்க அழகா அது கூட பொருத்தி பார்த்துக்கலாம். வேணும்னா இன்னும் அழகா சொல்லணும்னா, மற்றவர்களுக்கு எந்த எந்த நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள் எல்லாம் கடினமோ அதையெல்லாம் நீங்கள் எளிமையாக்கி கொள்ள வேண்டும். அடிக்கோடிட்டு சொல்றேன்.
மற்றவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள் எல்லாம் கடினமோ அந்தந்த நல்ல செயல்கள், அந்தந்த நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்க எளிமையாக்கிக்கணும். அதைத்தான் சிம்பிளா ஆரம்பத்துல சொன்னேன். மற்றவங்களுக்கு எது எதெல்லாம் கஷ்டமோ அது எல்லாத்தையும் நீங்க ஈஸியாக்கிக்கணும். இதை தயவு செய்து நல்ல குட் திங்கிங் அண்ட் குட் ஆக்ஷன்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பாருங்க. சோ அந்த கடினமான விஷயங்களை எளிமையாக்கி கொள்வது எப்படின்னா, அந்த விஷயங்கள், அந்த செயல்கள் கூட நீங்க டெய்லி கொஞ்ச நேரம் செலவு பண்ணணும். புரியுதா மக்களே? எனக்கு சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா போதும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நடங்க, 10 நிமிஷம் நடங்க. ஒரு நாளைக்கு இனிப்பே சாப்பிடாம இருக்கு பாருங்க. இல்ல இனிப்பு கம்மியான அளவுல எடுத்துக்கோங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கசப்பு சாப்பிடுறது, பாகற்காய், பிட்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக்கிக்கணும். இது லைஃப் ஹேக்னு கூட சொல்லலாம். காலையில நேரத்துல எந்திரிக்கிறது கஷ்டமான விஷயம், எனக்கு கஷ்டமான விஷயம்தான். நான் சொல்ல வர்ற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க மத்தவங்களுக்கு கஷ்டமான விஷயத்த நீங்க உங்களுக்கு எப்படி எளிமையாக்கிக்கணும் அப்படிங்கிற செயல்கள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, மத்தவங்களுக்கு கஷ்டமான செயல்கள் எல்லாம் உங்களுக்கு எளிமையா ஈஸியா நீங்க பண்ணும்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சோ அந்த பயணத்துல, அந்த கஷ்டமான விஷயத்தை எளிமையாக்கிக்கிறதுக்கான பயணத்துல ஓகே நீங்க தொடர்ந்து இயங்கணும். இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட் தான். சோ அந்த கோல்டன் பீரியட் தான் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயசுக்குள்ள லைஃபோட பிரஷர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். வாழ்வின் அழுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் முழு மூச்சும் அதுலயே ஈடுபடணும்னு இல்லை. ஓகே, நீங்க மற்ற விஷயங்களையும் என்ஜாய் பண்ணிட்டு, படிக்கிற விஷயமா இருக்கட்டும், உடற்பயிற்சியா இருக்கட்டும், இல்ல உணவு கட்டுப்பாடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. கண்ட்ரோல்ட் ஆக்ஷன்ஸ். அப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். முதல்ல ஒரு வாரத்துக்கு 10 நிமிஷம் நடங்க, இல்ல 5 நிமிஷம் நடங்க, ஏதோ ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம மனசு எல்லாமே சின்ன சின்னதாக ஏத்துக்குது, ஒரேடியா பெருசா ஏத்துக்க மாட்டேங்குது. என்னோட மனசுப்பா, உங்க மனசுலாம் எப்படின்னு தெரியல. இது எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்தே பழகிக்கோங்க. ஓகே, இட்ஸ் நாட் டூ லேட். எல்லாத்துக்குமே ஒரு மன மாற்றம் தேவை. உங்க மனசு மாறணும். ஓகே, சோ மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, மற்றவங்களுக்கு எது எதெல்லாம் கஷ்டமோ, எது எதெல்லாம் கஷ்டமான செயல்களோ, மற்றவர்களுக்கு எது எதெல்லாம் நல்ல செயல்கள், நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு கடினமோ அதையெல்லாம் நீங்கள் எளிமையாக்கி கொள்ளுங்கள்.
ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் நான் பேசும்போது. ஓகே, என்னோட டாபிக்ல நான் எல்லா லெசன்ஸ்லயுமே நான் வந்து நெகட்டிவ் சைடே போக மாட்டேன். எல்லாமே பாசிட்டிவ் தான். உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. யூ ஆர் பவர்ஃபுல். என்ன அதுக்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடுறது குறைவா இருக்கு. எதையுமே வந்து ஒரு வருட காலகட்டத்துக்கு உங்களால தொடர்ந்து இயங்குறதுங்கிறது பயங்கரமான ஒரு சேலஞ்சு. டெய்லி 1 மணி நேரம் படிக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தான் கஷ்டம். நீங்க அதை எளிமையாக்கிக்கணும். இனிப்பு சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். நீங்க அதை எளிமையாக்கிக்கணும். சரியா? அவ்வளவுதான். ஏதோ நான் என் மனசுக்குள்ள இருந்து பேசிட்டேன். ஓகே, இதுதான் வந்து லைஃப் ஹேக். ஓகே, அப்புறம் அந்த நாக்கை அடக்கிறது வந்து நாக்கை அடக்கிறதுக்கு வந்து 2 விஷயத்துல இருக்கும். ஒண்ணு உணவு, இன்னொன்னு தேவையில்லாதத பேசக்கூடாது. சரியா? நாம எந்த செயல்ல இருக்கிறோமோ, எந்த நல்ல செயல்ல இருக்கிறோமோ அந்த செயலுக்கான விஷயங்களை மட்டும் பேசினா போதும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. உங்களை நீங்களே வளர்த்து எடுத்துட்டு கொண்டு போங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த கடினமான நல்ல செயல்களை உங்களை எளிமையாக்கி உங்களுக்காக நீங்கள் எளிமையாக்கி கொள்ளும் போது, ஓகே, அந்த எளிமையாக்கி கொள்ளும் விஷயங்கள்ல எது எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாருங்க, தொந்தரவுகள். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். மணி சேவ் பண்றதுங்கிறது அது நீங்க எளிமையாக்கிக்கோங்க. சின்ன சின்னதா ஆரம்பிச்சு பெரிய வெற்றிகளை அடையுங்கள். போக்கஸ்டா இருங்க. கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்தாலும் தப்பு இல்ல. ஏன்னா நான் எதுக்கு நான் அந்த நாக்கை அடக்கிறது அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம தேவையில்லாம பேசிட்டோம், வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னா மத்தவங்க அது நம்மளை கார்னர் பண்ணி பேசும்போது நம்மளுக்கு தேவையில்லாத மன உளைச்சல். நல்லா யோசிச்சு பாருங்க. அமைதியா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல விஷயத்தில் சொதப்புறேன். ஓகே, அமைதியா இயங்குங்க. ஓகே, ஒரு பெரிய டார்கெட் வச்சுக்கிட்டு, ஓகே, அந்த டார்கெட் நல்ல டார்கெட்டா இருக்கணும். அதுல நீங்க டோட்டலா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க தான் உங்களை கொண்டு போகணும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. சரியா? நான் சொல்ல வர்றது புரியுதா? ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இப்ப சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத ஓகே கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே, இது ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல். தெரியல நான் பின்னாடி என்னோட ஃபேஸ் காட்டுவேனா இல்லையாங்கிறது. ஆனா நல்ல விஷயங்கள் மக்களுடைய மனசுல கொண்டு போகணும். நல்ல செயல்கள், நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்க மனசுல பதிகிற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? சரி மக்களே, இதோட முடிக்கிறேன். பாய், டேக் கேர்.